பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 46 அதிகாரம் 10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்நாட்களில் உங்களை சுற்றி நடக்கின்ற காரியங்களை பார்த்து உங்களை நீங்கள் தொந்தரவு படுத்திக் கொள்ள வேண்டாம். பயப்பட வேண்டாம். உங்கள் சமாதானத்தையும் நீங்கள் இழக்க வேண்டாம். காரணம், நீங்கள் தேவனுடைய அஸ்திவாரம். தேவனுடைய ரத்தம் உங்களுக்குள் இருக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களோடு இருக்கிறது. நம்மை அழகாக உருவாக்கின அவருடைய கையின் படிவம் நம் மேல் இருக்கிறது. ஆதலால் நீங்கள் எப்போதும் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கலாம். நீரே எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், எங்களை சுகப்படுத்துகிறவர், அற்புதம் செய்கிறவர். ஆதலால் நான் ஒன்றிலும் குறைவுபட்டு போக மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன் என்று பொறுமையோடு நம்பிக்கையோடு அறிக்கை செய்து கொண்டிருங்கள். ஏன் தெரியுமா? உங்கள் மேல் அன்புள்ள தேவன் உங்களை பார்த்துதான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். வேதம் சொல்கிறது, வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு பிரயாணம் செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திய ராணுவம் தங்களை பின்தொடர்ந்து வருகிறதை பார்த்து பயந்தார்கள். ஆனால் அவர்களோடு இருந்த தேவன் பயப்படாதிருங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, மேகஸ்தம்பத்தை அவர்களுக்கு நடுவாக அனுப்பி எகிப்தியர் அவர்களை பின்தொடர்ந்து வராதபடி தடை செய்தது. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னோக்கி செல்வதை அவர்களால் தடை செய்ய முடியவில்லை. 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்டு வந்த பெண் சுற்றிருக்கின்ற ஜனங்கள் என்ன சொல்வார்களோ, என்ன நினைப்பார்களோ என்ற கலக்கத்துடன் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து சென்றாள். காரணம், அந்நாட்களில் இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவர்கள் வெளியே வருவது பெரிய குற்றமாக கருதப்பட்டது. அவள் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டபோது, மகளே பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். அவள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள். நடுக்கடலில் படகிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஆக்ரோஷமான காற்றையும் சீறுகிற கடல் அலையும் கண்டு பயந்தார்கள். ஆனால் அவர்களோடு கூட இருந்த இயேசு கிறிஸ்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, காற்றையும் கடலையும் அமர்த்தி அவர்களை அக்கறைக்கு பத்திரமாக அழைத்துச் சென்றார். என கண்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் தடைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். இது மாறாது, இது முடியாது, இது தீராது என்பது போல சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் அவைகள் மத்தியிலும் நம்பினோரை கைவிடாத தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது, அவருடைய உதவியை நீங்கள் நாடும் போது, அவரை நீங்கள் தேடும் போது, அவரை நம்பும் போது, நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பத்தை, அற்புதத்தை செய்து தன்னை நம்பினவர்களை கைவிடாத தேவன் என்பதை நீங்களும் மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படி செய்வார். ஆதலால் எதற்காக நீங்கள் பயப்பட வேண்டும், கலங்க வேண்டும்? கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். அவரையே அண்டிக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு சகாயம் செய்வார், உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், உங்களை வாட்டுகிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், உங்கள் நெருக்குகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் மறந்து போக வேண்டாம். உங்களை நேசிக்கிற, உங்கள் நடுவில் இருக்கிற தேவன் அவர் சர்வ வல்ல தேவன். அவர் நம்பினோரை கைவிடாத தேவன். ஆம், உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் உங்கள் பிரச்சனை அவருக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அதனால் அவரே நம்பியிருங்கள், சார்ந்திருங்கள், அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருக்கும் கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன். உடைய தேற்றுகிற கரம், இப்படி ஆற்றுகிற கரம், காயங்களை கட்டுகிற கரம் ஒவ்வொருத்தரை தொடுவதாக. அவருடைய மனதில் இருக்கிற கலக்கங்கள், பயங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. அவளை சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. எதிர்பார்க்காத திருப்பங்களை, மேன்மைகளை, அவர் வாழ்க்கையை கட்டளிடுகிறார். உடைய தூய கரம், ஆசீர்வதிக்கிற கரம் அவர்களோடு இருப்பதாக. மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென். எனக்கு அன்பானவர்களே,
இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.